மக்களே, வணக்கம் மக்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? சரிங்களா? இன்னும் தெரியல. இப்போது காலம் மாறி போச்சு. பார்த்துடுங்க, மழை காலத்தில் நல்லா பனி, மழை அந்தளவுக்கு இல்லை. இப்போ பனி காலம். பட் ஆனால் மழை நேற்று சாயந்தரத்துலேருந்து பெஞ்சிக்கிட்டு கிடக்கு. சரிங்களா? அதனால் உடம்பு பார்த்துக்கிடுங்க எல்லோரும். நல்லா சுடு தண்ணி வச்சு குடிங்க. சளி காய்ச்சல்லாம் வருது, வராத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு மிளகு போட்டு வெந்நில மிளகு பொடியாக்கி அது ஒரு டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆக்கி குடிங்க. உடம்புக்கு நல்லது. அதே போல் சுக்குமே நல்லா காப்பியில் சேர்த்து அதுக்கேற்றாப்புல உணவுலையுமே ஆட் பண்ணி உடம்பு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுக்கு எனக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. சரிங்களா? அது வந்து பழமொழிங்கிறத விட இது அனுபவ ரீதியான மொழி. இது எல்லாமே அனுபவித்து சொன்ன வார்த்தைகள். சரிங்களா? தெய்வங்கள் பல இருந்தாலும் முருகனுக்கு ஈடு முருகன் மட்டும்தான். முருகனை அண்டி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குளம் எல்லாத்தையுமே அவர் இன்னும் பக்கபலமாக நின்று பார்த்துக்குவார். அப்படி அந்த நம்பிக்கை உண்டு. சோதனைகள் அதிகம் இருக்கும். முருகனை வந்து லேசுப்பட்ட இதில் அடைய முடியாது. முருகனை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் வந்து நல்லா சுவாதிப்பா. அப்படி பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ சுவாதிக்க முடியுமோ அவ்வளோ சுவாதிப்பா. அப்படி சுவாதிக்கார அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் வந்து மனம் தளர்வு அடைஞ்சிடக்கூடாது. தளர்வடையாமல் முருகனை நம்புங்க. முருகனை நம்பி இருங்க. முருகர் கட்டாயமாக நல்ல வழி காட்டும். அப்படி கூடவே வரும். அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டியே அங்கே போய்ட்டு அந்த பிரச்சனையை ஒன்று சார்ட் அவுட் பண்ணுவோம். அப்படி பெரிய பிரச்சனையாக வருது அப்படின்னா மேபி சின்ன பிரச்சனை ஆக்கி தருவோம். அப்படி சரிங்களா? இல்லாட்டா அதுக்கான அவேர்னஸ் கொடுப்போம். அப்படி நீங்கள் பார்த்து சுகாதாரமாக போகணும். நான் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் தான். வாகன பயணத்தின் போது 2 விதமான லைன் உண்டு. பெரிய ட்ராக்கில் வந்து 3 லைன் உண்டு. ஆப்போசிட் வெஹிக்கிள் வர்றதுக்கு 3 லைன் உண்டு. சரிங்களா? பட் ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து குறுகலான பாதை வரும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைனில் வந்து போகிற வண்டி, ஒரு பாதையில் வர வண்டி வரும். ஆப்போசிட்டில் வர வண்டி பெரிய வண்டியாகவும் இருக்கலாம், சின்ன வண்டியாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் நமக்கு அந்த தெளிவை கொடுக்குறது உண்மையை சொல்லப்போனால் முருகர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது முருகரங்கிறதுனால நம்ம முருகரை பற்றி மட்டும் சொல்கிறது தப்பு இல்லைங்க. எனக்கு அதே போல் முத்தாரம்மையே ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அம்மா முத்தாரம்மை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் மூச்சுக்கு 300 நேரம் முருகான்னு எங்கள் அம்மன்னாலே முத்தாரம்மை தான். முத்தாரம்மை வந்து எல்லா தெய்வத்தையுமே அடக்குனவங்க. அம்மையாக இருக்கட்டும், கருங்காலியாக இருக்கட்டும், முப்புராதியாக இருக்கட்டும், மாரியம்மாவாக இருக்கட்டும், எல்லாமே முத்தாரம்மை தான். சரிங்களா? அதனால் அம்மையும் பிடிக்கும், முருகரும் பிடிக்குதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுபோக இன்னொன்று என்னென்னா, வரும்போது ஏன்னா எந்த பாதையில் எப்படி போகணுங்கிறதுக்குள்ள வேகத்தையும் அவர் தான் கொடுப்பா. அப்படி 40ல் போகிற இடத்துல 40ல் போகணும். அதே போல் அதே பாதை கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லணும்னா முடியாது, இருக்காது. அந்த மாதிரி சடனாக மாறும். அந்த மாறுற நேரம் நம்ம வேகம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே போல் வாழ்விலையும் வளர்ச்சி வந்து கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு. அதுக்கப்புறம் வளர்ச்சி அசுர வேகமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இப்படியே போகுது அப்படின்னு நீங்கள் வெறுத்தவும் செய்யாதீங்க. கட்டாயமாக மாறும், நல்ல விதமாக மாறும். நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, உண்மையை சொல்ல போனால். ஏன்னா பிறந்த மாதிரி யாருமே கடைசி வரைக்கும் இருக்கிறது. பிறக்கும்போது குழந்த 3 கிலோ 2.5 கிலோ இருக்குன்னு வளர 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 கிலோ கூடும். புத்தியும் கூடும், அறிவு கூடும், எல்லாம் கூடும். அதே போல் வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்களும் கட்டாயமாக கூடும். நம்புங்க. சரிங்களா? அதே போல் ஒரு செடி தழுக்குதுன்னு வைங்களேன். அந்த செடி வந்து தழுக்கும்போது சின்ன விதை ஊன்றோம். அதுக்கு ஊன்றதுக்கு அதை எந்த இடத்துல போடணும்? மண்ணுக்குள்ளே போடணும். மண்ணு தான் நம்ம வணங்குறவங்க, நம்புகிறவங்க. அவங்க வந்து நமக்கு உரமாகி நம்மளை வளர வைப்பாங்க. பட் ஆனால் அந்த காலம்னு ஒன்று உண்டு. மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், இலையுதிர் இப்படி காலங்கள் இருக்குது. மழை காலத்தில் பார்த்தோம்னா சூரிய ஒளி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதில் வளர்ச்சி கொஞ்சம் இருக்கும், கம்மியாக இருக்கும். அதே சூரிய ஒளி கிடச்சிதுன்னா அதோட வளர்ச்சி வேகமாக இருக்கும். தேவையான நீராதாரம் எல்லாம் கிடச்சிதுன்னா வளர்ச்சி இருக்கும். அதே போல் அந்தந்த காலத்தில் எல்லாமே கிடைக்கும். கட்டாயமாக வளர்வதற்கு, வாழ்வதற்கு, வளர்ச்சிக்கானது. நம்புங்க. நம்பிக்கையே எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
செந்தில்நாதனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. முருகனே துணை. நன்றிகள் பல.